लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो ராமானுஜார்ய பிரச்சோதயாத். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் இந்த அத்தியாயன காலத்தில் 14வது வார்த்தையாக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றைய வார்த்தை ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசியார் போல என்று எல்லா மதங்களுக்கும் சென்று அந்த மத ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்ட பின்னர் அவையெல்லாம் பூர்ணமானது அல்ல, ஸ்ரீமன் நாராயணனே பரிபூர்ணமான தெய்வம் என்று உணர்ந்ததை சொன்ன திருமழிசியாரை பற்றி சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை பக்திசாரராம் திருமழிசரை பற்றி பேசிய வார்த்தை கடந்த வார்த்தை. இந்த வார்த்தை நான் அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல என்ற வார்த்தை. பொதுவாக சம்பிரதாயத்திலே ஆழ்வான் என்று குறிப்பிட்டால் அது கூரத்தாழ்வானை குறிக்கும், ஆழ்வார் என்று குறிப்பிட்டால் அது நம்மாழ்வாரை குறிக்கும். ஆழ்வார்களிலே அதிகமான பாசுரங்களை பாடியவர்கள் இருவர். ஒருவர் நம்மாழ்வார், மற்றவர் திருமங்கை ஆழ்வார். பெருமாளுடைய திருமுடியாக போற்றத்தக்கவராக இருப்பவர் நம்முடைய ஆழ்வார். பிறந்து 6 வருடங்கள் வரை வாய் திறக்காமல் புளிய மரத்தடியிலேயே புளிய மரத்தின் பொந்துக்குள் உட்கார்ந்திருந்தவர் இந்த ஆழ்வார். கரியனுக்கும் உடையநங்கைக்கும் பிரமாதி வருடம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே விஸ்வக்சேனனுடைய அம்சமாக திருக்கூறுகூரில் அவதரித்தவர் இவர். மதுரகவியாழ்வார் வந்து வாய் திறந்து கேட்க அவருக்கு பதில் சொல்லும் விதமாக பேசி பாசுரங்களை பொழிந்தவர். இந்த குழந்தையாக இருந்தவர் வாயே திறக்காமல் இருந்தவர். அப்படிப்பட்டவர் எப்போதும் புளிய மரத்திற்குள் நாராயணனையே நோக்கி தவம் இருந்தவர். 36 திவ்ய தேச பெருமாள்களை மங்களாசாசனம் செய்தவர். இவரால் பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக பெருமாள்கள் எல்லாம் அந்த புளிய மரத்து இலை மீது வந்து அமர்ந்து இருந்து என்னை பற்றி பாடு என்னை பற்றி பாடு என்று சொல்லுவார்களாம். ரிக்வேதத்தினுடைய சாரமாக திருவிருத்தம் என்கிற 100 பாசுரங்களையும் 7 பாசுரங்களிலே எஜுர்வேத சாரமாக திருவாசிரியமும் 87 பாசுரங்களில் அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி, சாமவேதத்தினுடைய சாரமாக 1102 பாசுரங்களில் திருவாய்மொழியும் அருளியுள்ளவர் நம்முடைய நம்மாழ்வார். இவரை பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று சொல்லுவார்கள். நம்மாழ்வாருடைய திருமுடியாக நம்பெருமாள் உள்ளார். நம்மாழ்வாரின் தலையாக பூதத்தாழ்வாரும் நம்மாழ்வாருடைய 2 கண்களாக பொய்கையாரும் பேயாரும் உள்ளனர். நம்மாழ்வாரின் முகமாக பெரியாழ்வாரே உள்ளார். நம்மாழ்வாரின் கழுத்தாக திருமழிசையாழ்வார், நம்மாழ்வாரின் கைகளாக குலசேகர பெருமாளும் திருப்பானாழ்வாரும் உள்ளனர். நம்மாழ்வாரின் திருமார்பாக தொண்டரடிப்புடியார் உள்ளார். நம்மாழ்வாரின் தொப்புளாக திருமங்கை மன்னன் உள்ளார். நம்மாழ்வாரின் திருப்பாதங்களாக மதுரகவியாழ்வாரும் நாதமுனிகளும் உள்ளனர். இப்படி அனைத்து அம்சங்களையும் ஒருங்கே கொண்ட ஆழ்வார் நம்முடைய ஆழ்வார். இவருக்கு பெருமாளுடைய அருளால் மதிநலம் பெற்றவர். இவர் மயர்வர மதிநலம் பெற்றவர் பெருமாளுடைய வார்த்தைகளால். இருந்தபோதிலும் தன்னை எப்போதும் எளியவனாகவே நினைத்து கொள்ளக்கூடியவர். இவருடைய இந்த வார்த்தைக்கான காரணம் பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள். அந்த 87 பாசுரங்கள் கொண்ட அந்த பெரிய திருவந்தாதியிலே 75வது பாசுரம்தான் புவியும் இருவிசும்பும். புவியும் இருவிசும்பும் நினகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து எனது உள்ளம் உள்ளாய் அவிவின்றி
யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு. பெருமாளே அகில உலகத்திற்கும் வெளிச்சத்தை தரக்கூடியவையாக அசுரர்களுடைய சரீரத்தில் உள்ள மாம்சங்களை பொசுக்கக்கூடியவனாக சக்திமிக்க சுதர்சன ஆயுதத்தை கையில் ஏந்திய பெருமாளே, இந்த உலகமும் விசாலமான மேல் உலகத்தையும் நீதான் அடைத்து கொண்டு நிற்கின்றாய். ஆனால் நீயோ என்னுடைய காதின் வழியாக உன்னுடைய நாமத்தின் வழியாக உள்ளே புகுந்து என்னுடைய மனதை விட்டு நீக்காமல் என்னுடைய மனதின் ஒரு ஓரத்திலே நின்று விட்டாய். அப்படி பார்த்தால் உலகம் யாவையும் அளந்து உலகமுமாய் இருக்கிற நீ பெரியவனா, அல்லது உன்னை நான் என்னுடைய மனதிற்குள் வைத்து அடக்கியதால் நான் பெரியவனா என்று நீதான் விளக்க வேண்டும். இது வேறு யாரும் அறிய முடியாது என்று சொல்கிறார். ஏனென்றால் பிரம்மம் என்பது விளக்க முடியாதது என்று சொல்லுவார்கள். நீ விளக்க முடியாதது எதுவோ, விளக்க முடியாது என்பது எதை உணர்கிறாயோ அதையே பிரம்மம் என்று சொல்லுகிற பொழுது, எல்லாமுமாக இருக்கிற நீ, எங்கும் நிறைந்திருக்கிற நீ, உன்னுடைய நாமத்தின் வழியாக உன்னுடைய நாமத்தை நான் சொன்னதனால் உன்னுடைய நாமத்தின் பெருமையால் என்னுடைய காது வழியாக உள்ளே சென்று என்னுடைய இதயத்திலே ஒட்டி கொண்டு விட்டாய். என்னுடைய உடலில் ஒரு ஓரத்தில், உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் இருக்கிற நீ இந்த அகில உலகத்தையும் அளந்தவன். அதனால் அகில உலகத்தையும் அளந்த நீ என்னுள் இருக்கிறாய் என்கிற போது நீ பெரியவனா யான் பெரியவனா என்று சொல்லிவிட்டு நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் என்று சொல்லுவார். ஆனால் நான் சிறியன் என்பதை எனக்கு தெரியும் என்று சொல்லி தன்னைத்தானே நைச்சானுசாந்தானம் என்று எப்பொழுதுமே தன்னை கீழ்நிலைப்படுத்தி கொண்டு எனக்கு பக்தி இல்லை, எனக்கு உன்னிடம் பிரேமை இல்லை என்றெல்லாம் பேசி வருகிற ஆழ்வார் பெருவாளே கேட்டாராம், உனக்குத்தான் நான் எல்லாமும் கொடுத்திருக்கிறேனே, இன்னமும் என்ன உனக்கு குறை என்று சொல்லும்போது சொன்ன பாசுரமாக இதை சொல்லுவார்கள். இதை பெரியன் என்று சொன்னதனாலேயே, இந்த வார்த்தை வந்ததனாலேயே அது பெரிய திருவந்தாதி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் இவரை ஆழ்வார் திருநகையிலே சொல்லுகிற பொழுது ஆழ்வாரை பெரியன் என்று அழைப்பார்கள். பெரியன் என்று ஒரு பெயர் உண்டு நம்ம ஆழ்வாருக்கு. ஏனென்றால் இந்த பாசுரத்தை சொன்னதனால். இது சாத்வீக அகங்காரம் என்று சொல்வார்கள். பக்தி இருந்தால் அந்த பக்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதிலே தவறில்லை. நான் பக்தி உடையவன், பெருமாளே எனக்கு எல்லாம் என்று நாம் சொல்லுவதில் வெட்கம் கூடாது. அப்படி சாத்வீக அகங்காரம் என்று சொல்லக்கூடிய சாத்வீகமாக தான் பெருமாளை தன்னுடைய உள்ளத்திலேயே வைத்திருப்பதை சொல்லி, நீ ஆனால் நான் என்னுடைய முயற்சியால் உன்னை என்னுடைய மனதிலே நிறுத்தி வைக்கவில்லை, நீயாக என்னுள் புகுந்தாய் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பெருமாள் நினைத்தால் மட்டுமே பெருமாள் நம்மிடம் வருவார் என்பதனால் பெருமாளை நான் என்னுடைய முயற்சியால் அடக்கிவிட்டேன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சகலத்தையும் அடக்கி கொண்டிருக்கிற நீ, அதைதான் சொல்லுகிறார். புவி என்றால் இந்த உலகம், இருவிசும்பும் என்றால் மேலுலகமும் கீழ் உலகமும் எல்லாவற்றையும் உன்னிடத்தே உள்ளன. நீ ஏனென்றால் எல்லா இடத்திலும் நீயாகவே இருக்கிறாய். ஆனால் நீயோ என்னுடைய காதின் வழியாக என்னுள் புகுந்து உள்ளுக்குள் இருக்கிறாய். அவிவின்றி என்றால் ஒரு நாளும் என்னை விட்டு நீங்காமல் என்னுடைய உள்ளத்திற்குள்ளேயே நீ இருக்கிறாய். அப்படி இருக்கிற போது இவ்வளவு பெரிய பெருமாளை அடக்கி என்னுள் வைத்திருக்கிற நான் பெரியவனா அல்லது நீ பெரியவனா என்று சொல்லிவிட்டு மற்றவர்களெல்லாம் இதை ஆலோசித்து பார்த்தாலும் எனக்கு தெரியும் நான் சிறியன்தான் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்னாலாம் அந்த அம்மாள் ராமானுஜரை நோக்கி. அப்படி நம்மாழ்வாரைப் போல நான் பெருமாளை முழுவதுமாக உணர்ந்து அவரை என்னுடைய உள்ளத்திலே எப்போதும் வைத்து கொண்டிருக்கிறேனா எம்பெருமானாரே என கேட்டு, நான் இந்த ஊரில் இருந்தால் என்ன, வெளியிலே இருந்தால் என்ன என்று சொன்ன வார்த்தை தான் நான் அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல. நாளைக்கு 15வது வார்த்தை ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போல என்பதை அனுபவிக்கலாமா? காயேன வாசா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி யத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாம் விடுவதற்கு அல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.